ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் இது எதனால் அப்படின்னு தெரியல. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடந்திருக்குமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையா என்ன அப்படின்றத பற்றி தெரியல. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டினால இந்த சேனலை விட்டு விலகியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மீடியா மேன்ஷன் நடத்திட்டு இருந்த நம்மளோட சூப்பர் சிங்கர் அதை விட்டு ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அவங்க மீடியா மென்ஷன் வந்து அஃபிஷியலாக விலகிறதா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. குக் வித் கோமாளி அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை 2 ரியாலிட்டி ஷோ கரண்ட்டாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை 2 விட்டுமே அஃபிஷியலாக வந்து விஜய் டிவியை விட்டே அவங்க விலகிறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட டெலிவிஷனில் 25 இயர்ஸாக வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் விஜய் டிவியில் ரொம்ப வருஷமாக வந்து இன்னொரு வீடாகவே அவங்களுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1000+ எபிசோட்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சடனாக இந்த சேனலை விட்டு எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக விலகி இருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் காரணம் போல இருக்கு. வெங்கடேஷ் பட் சார் அண்ட் தாமு சார் விலகிறதுக்கும் ஒரு ரீசனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் குக் வித் கோமாளி அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை 2மே 4 சீசன்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இவங்க பண்ண போகிறதில்ல அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அடுத்து வர சீசன் வந்து மேபி குளோபல் வில்லேஜஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களும் மேபி சன் டிவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது புதுசாக ஒரு ரியாலிட்டி ஷோ வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, தாமு சார் அண்ட் வெங்கடேஷ் பட் சார் 2 பேரும் சேர்ந்து அந்த ஷோ வந்து தொகுத்து வழங்குறது மீடியா மேன்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு பிராண்ட் இருந்துச்சு. இழந்துட்டாங்க விஜய் டிவி ஏதோ ஒரு சில காரணங்கள்னால. இது விஜய் டிவிக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான். ஆனால் விஜய் டிவி வந்து இதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டாங்க, எழுந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி எந்த ப்ரொடக்ஷன் வந்து இந்த ரியாலிட்டி ஷோ வந்து தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.